ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான வகையில் எப்படி வெயிட் லாஸ் பண்ண வைக்கலாம், கெட்ட கொழுப்பை கரைக்கலான்ற மாதிரி சம்மந்தமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப குவிக்காக செஞ்சிடலாம், ஒரு 5 minutes கூட ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம எடுத்துக்கிறது வந்து சொரக்காய் தான், பாட்டில் கார்டு. இது வந்து நல்ல எலசாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அது எந்த விதமாக நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா நம்மளோட கொழுப்பை கரைக்கிறதுக்கு, தொப்பையில் வந்து இந்த ஃபேட்டு மாதிரி சேரும் பாருங்கள், அதெல்லாம் வந்து கரைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நல்ல தோலெல்லாம் சீவிட்டு நான் ஆஃப் அளவு தான் போட போகிறேன். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு வர போகிறேன். நீங்கள் உங்ககிட்ட சாப்பர் இருந்துச்சுன்னா ரொம்ப குயிக்காகவே வேலை முடிஞ்சிருங்க, இல்லை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பாதி அளவு தோலெலாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டோம்னா ஒரு 2 நிமிஷத்தில் வந்து நம்ம பொடியாக கட் பண்ணிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப குயிக்காக வந்து வேலை முடிஞ்சிடும். இவ்வளோ பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கொஞ்சம் வந்து பெருசாக கூட போடலாம், ஆனால் கொஞ்சம் விசில் ஜாஸ்தி விட்டால் போதும். இதில் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து ஒரு ஆனியன், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் வந்து மிளகாப்பொடி, ஒரே ஒரு ஸ்பூன் வந்து மிளகாப்பொடி, அவ்வளோதான். இது என்ன பண்ணணும்னு இப்போ சொல்கிறேன். இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் காஞ்சோடனே கடுகு போட்டுக்கலாம், மஸ்டர்ட் சீட் வந்து போட்டுக்கலாம். இது வந்து ரொம்பவே குயிக்காக ஆயிருங்க. நீங்கள் ஆக்சுவலாக நம்ம எப்பவுமே பருப்பு வச்சு தான் நம்ம சொரக்காய் வச்சு செய்வோம், சாம்பார் போட்டு செய்வோம், கூட்டு மாதிரி செய்வோம். அதை விட இந்த மாதிரி மெத்தடில் சாப்பிட்றப்போ உங்களுக்கு வந்து கொழுப்பை கரைக்கிறதுக்கு அந்த ஒர்க், அந்த வேலையை பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஆயிரும். தேவையில்லாமல் கொழுப்பு அந்த கொஞ்சமாக டெபாசிட் ஆகும் பார்த்தீங்களா, தொப்பையை சுற்றி அந்த மாதிரி இருக்கலாம், கரையிறதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ஸ் அப்படி, ஏன்னா வெங்காயம் சேர்த்துருக்கோம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதெல்லாம் சேர்த்து இஞ்சி பூண்டு விழுது, அதெல்லாம் வந்து ரொம்ப டைஜஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த கொழுப்பை கரைக்கிறக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பருப்போடு சேர்த்து சாப்பிட்றப்போ நல்லதான். குழந்தைகளுக்கு கொடுக்குறப்போ நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். பெரியவங்களாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்றப்போ, இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்போ உங்களுக்கு வந்து நல்லா பெஸ்ட்டாகவே ரிசல்ட் கிடைக்கும். கடுகு வந்து இப்போ வெடிச்சிருச்சு. ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து ரொம்ப வதங்க தேவையில்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். ஒரு நிமிஷம் வதங்கினா போதும். வதங்கினோடனே நல்லா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அது வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம செஞ்சுக்கிட்டே போகலாங்க. இப்போ கொஞ்சம் லோவில் வச்சுக்கோங்க. இப்போ அந்த கட் பண்ணி வச்சுக்கோம் பார்த்தீங்கன்னா, அதை வந்து சேர்த்துக்கலாம். பாட்டில் கார்டு வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம பருப்போடு சேர்ந்து சாப்பிட்றத விட பருப்பு இல்லாமல் சாப்பிட்றது நம்ம தொப்பையை வந்து கம்மி பண்ணுறது வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை ஃபுல்லாக வந்து நான் போட்டுட்டேன். நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகிடும். நீங்கள் அடுப்பில் கூட வைக்கலாம், அடுப்பில் சட்டியில் கூட வைக்கிறது ஓகே. ஆனால் வந்து இதை விட குக்கரில் நீங்கள் செய்கிறப்போ ரொம்பவே சீக்கிரமாக ஆயிடும். இதில் வந்து உப்பு போட்டுக்கலாம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகாப்பொடி 1 ஸ்பூன், அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணுறது தாங்க நாங்கள் டைம். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டு, நம்ம ஒன்றுமே அதை கண்டுக்க தேவையில்லை. அதை பாட்டுட்டு ஒரு 4-5 விசில் விட்டால் போதும். இதை வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு செகண்ட் வந்து அந்த எண்ணெயில் வந்து வதங்க விடணும். 1 செகண்ட் வந்து வதங்கட்டும். இப்போ இதில் நல்லா 1 கிளாஸ் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4 விசில் விட்டுறணும். எக்ஸசைஸ் பண்ண டைம் இல்லாதவங்க, அது வந்து சில பேருக்கு வந்து பிஸியாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் டைமே இருக்காது. வர டைமிங் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வீக்லி ஒரு 2 இது செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஃபேட்டெல்லாம் கம்மியாகிறது நல்லாவே தெரியும். இன்னொன்று, அந்த வெயிட் கெயின் ஆகிறதும் நம்மக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டோன்னே வந்து நம்ம தூங்குறப்ப கண்டிப்பாக வெயிட் இதாகும். வெயிட் போட தான் செய்யும். அது மாதிரி ரொம்ப ஆயிலி ஃபுட்டை வந்து வெளியே சாப்பிட்ற விட்டு உங்களுக்கு ஏதாவது சாப்பிடும் போல ஆசை இருந்துச்சுன்னா வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம கடையில் வந்து அந்த எண்ணெயை திரும்ப போட்டு அந்த ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்போ ரொம்ப வந்து நம்ம ஒரு வடை சாப்பிட்டா கூட ஒரு 4-5 வடைக்கு வந்து அது ஈக்குவல் ஆகும். அதே வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றப்போ அந்தளவு உங்களுக்கு வந்து ஃபேட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அந்த மாதிரி செய்யலாம். அப்புறமேல சாப்பிட்டோன்னே வந்து தூங்கக்கூடாது. அப்படி தூங்கணும் போல இருக்கவங்களாம் சாப்பிட்ற கொஞ்சம் நேரம் முன்னாடி தூங்கலாம், இல்லைன்னா நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சுடுதண்ணி குடிச்ச பிறகு கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட தூங்கலாம். அந்த மாதிரிலாம் நீங்கள் கொஞ்சம் வந்து சேஞ்சஸ் பண்ணாலே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து ஒரு நல்ல 4 விசில் வரட்டும். 4 விசில் வந்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் விட்டால் நல்லா குழஞ்சிரும், நல்ல மை மாதிரி அந்த மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி டயத்தில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். 4 விசில் வந்து விட போகிறேன். இப்போ இது வந்து ஸ்டீம் போயிருக்கும். இதை தொடர்ந்து வாங்கிக்கிறேன். பாருங்க, நல்ல ஒரு சூப் மாதிரி ரெடி ஆயிடுச்சு.
உங்களுக்கு நல்லா ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த அளவு கன்சிஸ்டன்சி வச்சா கரெக்டாக இருக்கும். இல்லைனா உங்களுக்கு நல்லா திக்காக சப்பாத்திக்கு வந்து தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகனா கொஞ்சம் கொதிக்க விடுங்க. கொஞ்சம் இதுக்கு வந்து உரப்பு கம்மியாக இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப உரப்பு தேவையில்லை. உரப்பு கம்மியாக இருக்கப்போ குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. அது ஒரு சூப் டேஸ்ட் மாதிரியே தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த டேஸ்ட் பிடிக்காதவங்க அட்லீஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா வேற ஏதாவது ஒரு குழம்பு செஞ்சுட்டு சைடில் இதுக்கு ஒரு வகையில் ஒரு ரசம் ஊற்றி சாப்பிடுவோம். அது மாதிரி இது ஒரு வகையாக இது ஒரு தடவை ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களோட டயட்டில் வந்து வீக்லி ஒரு ட்வைஸ் சேர்த்துக்கிற மாதிரி நீங்கள் வச்சுட்டாலே உங்களுக்கு வந்து நல்லா வந்து தேவையில்லாத கொழுப்பெல்லாம் கரையும். நல்லா வந்து வெயிட் லாஸ் ஆகும். ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸாக வந்து இந்த கண்டிப்பாக இருக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க வந்து வெயிட் லாஸும் ஆகணும், அதே விஷயத்தில் வந்து அவங்க வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கணும், அந்த எனர்ஜியாகவும் இருக்க மாதிரி இருக்கிற ரெசிபிஸ் தான் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் இது அவ்வளோதான். இது வந்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இப்போ வெயிட் லாஸ்க்கான சூப்பரான ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.